வேகாத வெளியில் நம்ம இப்போ அல்ஃபஹிடி ஹிஸ்டாரிக்கல் நெய்பர்ஹுட் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். போகலாம், போயிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் போகிற மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. இப்போ ஒருத்தவங்க பால் பறக்கலாம் திப்பி வச்சுக்கிட்டு நம்ம வர வேண்டிய இடம் ஏதாவது வரும் பார்த்தீங்களா, அல்ஃபஹிடி ஹிஸ்டாரிக்கல் நெய்பர்ஹுட். இங்கே தான் நம்ம வர வேண்டிய இடம். வந்தாச்சு. ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் இருக்குது. அப்படி போயிட்டு நான் வரேன். பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே வந்துவிட்டோம். நமக்கான என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது. இங்கே எவ்வளோ பெரிய கழிச்செடி இருக்குது பார்த்தீங்களா. நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம். நமக்கான என்ட்ரன்ஸ் இது தான். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு அங்கே போய்ட்டு கேட்போம். நம்ம பார்த்தீங்கன்னா அது என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துவிட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா துபாய் வந்து 19th century எப்படி இருந்தது, இவங்க பில்டிங்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத காட்டுறதுக்காக. இது வந்து ஒரிஜினலாக யூஸ் பண்ண ஒரு போட். இங்கே அவங்க ஒரிஜினலாக யூஸ் பண்ண ஒரு போட் இது. அந்த காலத்தில் துரு போட்டு போவாங்கல்ல, அந்த போட் இது. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா பில்டிங்குமே வந்து நம்ம ஃப்ரீயாக உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த பில்டிங்லாம் இருக்குல்ல, இதுக்குள்ளே எல்லாத்துலேயுமே நம்ம ஃப்ரீயாக போகலாம். இந்த இடத்துல எல்லாத்தையுமே உட்காந்து யூஸ் பண்ணலாம். இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வீடு இருக்குது. இந்த எல்லா வீடையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆக்சுவலாக அதுக்குள்ளலாம் போய் நம்ம உட்காரலாம். பட் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸில் இருக்குது. சரி, நம்ம போங்க. எல்லா டூரிஸ்ட்டும் வந்திருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான என்ட்ரன்ஸ். நம்ம அப்படியே போக வேண்டியதான். எல்லா வழியும் இந்த பக்கம் தான் இருக்குது. இப்போனா நம்ம இந்த போட்டு தான் வந்து என்ட்ரன்ஸ் போல். இந்த போட்டுக்கிட்டேருந்து நம்ம அப்படியே போக வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்குள்ளே வந்துவிட்டோம். இதெல்லாம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். 90s எப்படி இருந்துச்சு இந்த பிளேஸ், உள்ள ஹவுஸ் ஸ்டைலாக எப்படி இருக்குது அப்படின்ட்டு காட்டுறதுக்காக இந்த பில்டிங் இது. இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50 வீடுக்கிட்ட இங்கே இருக்குது. அந்த மாதிரி நம்ம எல்லா வீட்டுக்குள்ளேயும் போகலாம். இது பண்ணால் திறந்த வீட்டில் நாயன் மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இங்கே இருக்கிற எல்லா வீட்டுக்குள்ளேயும் நம்ம போகலாம். ஓ, ப்ளீஸ் யூஸ் த மெயின் டோர். அந்த பக்கம் இருக்கா? ஓகே. இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் டோர். எக்ஸ்போர்ட் 2020 UAE. நம்ம இதுக்குள்ளே போகலாம். 8 AM to 4 PM. ஆக்சுவலாக உள்ளே போனால் இன்னொருத்தவங்க இருந்தாங்க. இந்த இடம் வந்து ஃபுல்லாக மெயின்டெனன்ஸில் இருக்கான். ஆனால் ரெனோவேட் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 years கிட்ட ஆகுதான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம போனோம். உள்ளே போனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது வந்து மெயின்டெனன்ஸில் இருக்கான். இன்றைக்கி இல்லை நாளைக்கு தான் ஓப்பன் ஆகுமா. நம்ம திரும்ப இப்போ நாளைக்கு தான் இங்கே வரணும்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி இதை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த பக்கம் போயிட்டுனா சின்ன பில்டிங் நிறையா இருக்குது. ஒரு பில்டிங் மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 50 பில்டிங் கிட்டே இருக்குது. நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ இது ஒன்று மட்டும் இப்போ க்ளோஸில் இருக்கிறதுனால மற்ற பில்டிங்லாம் இங்கே இருக்குது. நம்ம அதுக்கெலாம் போய் பார்க்கலாம். ஏன்னா பில்டிங் இல்லாமல் இல்லை, 50 பில்டிங் கிட்ட இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த 50 பில்டிங் கிட்ட இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓல்டு பில்டிங் கிடையாது. பழைய அந்த 19th century எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காட்டுற பில்டிங் கிடையாது. இங்கே பாருங்கள், ஒரு சில பில்டிங் காஃபி ஷாப்பாக இருக்குது. இங்கேயே வந்து கடையாக கூட வச்சுருக்காங்க ஒரு சில பில்டிங்லாம் வந்து. இது மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்கே கிடையாது, எல்லாமே கடையாகவே வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசியம் போல். ஆமாம், இப்போ இங்கே இருக்கிற ஒரு பில்டிங்குள்ளே வந்துவிட்டோம். இது வந்து ஓப்பன் பண்ணக்கூடாதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட் கேலரி மியூசியம். இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக என்னென்னு தெரில. இது மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. இப்போ இங்கே ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. இது ஓப்பன் பண்ணக்கூடாதான். நிறையா ஆர்ட் தான் 2014 செஞ்சுருக்காங்க. நிறையா புக்ஸ்லாம் இருக்குங்க. நிறைய பெயிண்டிங்ஸ் தான் இங்கே இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே டோர் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே போய் உட்காரலாம் போல இருக்குது. பட் அதுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம டைம் இல்லை. இதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு.
அவ்வளோதான். இந்த பில்டிங்கில் வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம வெளில போக வேண்டியதான். இங்கே ஒரு மியூசியம் இருக்குது. இதுக்கு என்ட்ரி டிக்கெட் 5 ரூபா. நம்ம இதுக்குள்ளே போயிட்டு என்ட்ரி டிக்கெட் வேறு திஸ் ஓகே கேஷ். ஹவு மச்? 5 grams only. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டோம். டிக்கெட் வந்து 5 ரூபா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ஊர்லாம் இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் போல் இங்கே கத்திலாம் வச்சுருக்காங்க. யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த கத்திலாம் இங்கே வச்சுருக்காங்க. அதை பாருங்களேன். பயங்கரமாக இருக்குது ஒரு கத்தியும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் அப்படியே வளைஞ்சிருக்கு. வாட்ஸ் திஸ் ஒன்? What's this one? This one for dagger. Oh, okay. You know the dagger and okay, okay. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட மன்னர்கள் அவங்க கத்திலாம் வச்சுருப்பாங்கல்ல, அது எதுவுமே வச்சுருக்காங்க. இந்த பக்கம் போனால் ப்ரோ நீங்கள் தமிழா? ஓ அப்படியா? ஓகே ஓகே. இங்கே தமிழ் பீப்புள் தான் இருக்காங்க. இதுதான் அந்த கத்தி, உள்ளே இருந்த கத்தி. இது மாதிரி இதுக்குள்ளேயும் பாருங்கள் நிறைய கத்தி வச்சுருக்காங்க. இங்கே எந்த ஊர் ப்ரோ? திருச்சியா? நான் கடலூர். விருதாச்சலம் தெரியுமா? அங்கே தான் அண்ணா. அபோடி கடா. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோடாலி இருக்குது. இந்த கத்தி செஞ்சு தான் போல இருக்குது. இந்த கவர்லாம் செய்வாங்கல்ல, அந்த இதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. டேகர் அண்ட் காஃபி போர்ட் மெர்ச்சன்ட். இது இந்த என்னன்னு தெரியுது அவங்களுக்கு? ரைனோசர் இருக்குல்ல, அதோடைய தந்தம் இது. ரைனோ ஹார்ன். இந்த பாஸ்ட் ரைனோ ஹார்ன் வர் யூஸ்டு ஃபார் கேரிங் அண்ட் ட்ரெடிஷ்னல் டேகர். இதை வச்சு தான் கத்தி செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை பாருங்க, அந்த கொம்புலேயே வந்து இந்த கொம்புலேயே வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து அந்த லெதரில் செய்வாங்கல்ல, அந்த விஷயம் இதெல்லாம். இங்கே ஒரு பெரிய காஃபி பாட் இருக்குது. இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த இது தான் இருக்குது. அவங்களாம் அந்த காலத்தில் இங்கே இருந்த லோக்கல் பீப்புள்ஸ் சொல்லுவாங்கள்ல, பாருங்கள் சின்ன பையன் மாதிரி இருக்க அவ்வளோ போய் கத்தி வச்சுருக்கோம் பாருங்கள். பா இதெல்லாம் என்ன தெரியுது? நம்ம போல அந்த பன்னீர் தெளிப்பாங்கள்ல, அந்த இது இங்கே பாருங்கள். ஃபுல்லாக அந்த கத்தி தான், ஒரே மாதிரி கத்தி தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரி கத்தி. இங்கே பார்த்தீங்களா? வா, கோல்டில் அந்த கவர் செஞ்சு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக அந்த ஒரே மாதிரி கத்தி தான் இங்கே, வேறு இதே இல்லை. எத்தனை கத்தி! ஆள் பாருங்கள், இப்போ இருக்கிற சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்கார், ஆனால் கத்தி. எமிராட்டி டிராகன். எமிராட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எமிரேட்ஸில் இருக்கிற பீப்புள் வந்து எமிராட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக அந்த கத்தி தான் இங்கே, வேறு எதுவுமே இங்கே இல்லை. இதை பார்த்தீங்களா? இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த கத்தி செய்வாங்கள்ல, அதுக்கு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் இதெல்லாம். அந்த கத்தியோட பார்ட்ஸ். ஒரு கத்தி இருக்க அப்படின்னா அந்த கத்தியில் என்னென்ன பார்ட் இருக்கும் அதெல்லாம் இங்கே தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற அந்த குச்சிகள் எல்லாம் வச்சுருக்காங்க. உங்களோட கன் போல் இது. நம்ம எங்கே டச் கூட பண்ணலாமா இதுக்குள்ள? நம்ம அந்த கத்தி எடுத்து பார்க்கலாம் போல இருக்கு. இஸ் தட் நைஃப் இன் இட்? ஓ, டூப்ளிகேட் ஒன்? ஓகே ஓகே.
ரியல் மாதிரியே செஞ்ச டூப்ளிகேட் ஒன்று இது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அந்த கத்தி ஒன்று இருக்குது. ஓரளவுக்கு மேலே நம்மகிட்ட பேச்சே கிடையாது, ஒன்லி வீச்சு தான். நம்ம இப்போ இதுக்குள்ளே இந்த மியூசியம் பார்த்தோம், கத்தி மியூசியம் பார்த்தோம். இந்த ட்ராகர், அதாவது நம்ம ஊரில் கத்தி சொல்லுவோம்ல, நம்ம ஊரில் ரவுடிங்கெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான கத்தி அது. இந்த பக்கம் எல்லாமே மியூசியம் தான் போகிறோம். எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று விற்கிற கடை அப்படின்னா வந்து மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. பட் பரவாயில்ல, சூப்பராக இருக்க இடம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளோஸில் வச்சுருக்காங்க, ஏன்னா மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. இடம்லாம் பார்க்க சூப்பராக தான் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு சூப்பரான ஒரு கதை வச்சுருக்காங்க, உள்ளே தான் போக முடியாது நம்மளால். எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே க்ளோஸில் இருக்குது. இந்த பக்கம் எதுக்குள்ளே போனாலும் அண்டர் மெயின்டெனன்ஸ். என்னடா இது? இங்கே ஒரு பில்டிங் மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்குது. இதுவும் ஒரு ஆர்ட் கேலரி தான். இங்கே பாருங்கள், உள்ள வீடுக்குள்ளே அப்படியே சுற்றி ஃபுல்லாக அப்படியே ஆர்ட் கேலரி. நிறைய இங்கே ஆர்ட்லாம் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு பில்டிங்குள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அரப் ஸ்டைல் நம்ம உட்காந்து அப்படியே பார்க்கலாம் இங்கே சூப்பராக. இங்கே பாருங்கள், நம்ம ஃபேஸ் எஃபேர் வச்சு பார்க்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அரப் ஸ்டைலில் நம்ம உட்காந்துருக்கு டீ குடிக்கிற மாதிரி ஒரு இடம் இது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒன்று நம்ம இதில் உட்காந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். உட்காந்து பார்ப்போமா சும்மா வச்சு? நல்லா தான் இருக்குது, உட்காந்துருக்கீங்க. இது என்ன டீ குடிக்கிற இடம் தான் போல் இருக்குது. உங்களுக்கு இது என்னன்னு சரியாக தெரியல, நானும் உள்ளே வந்துட்டேன். சும்மா ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போக வேண்டியது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அரப் பீப்புளாக வந்து இந்த மாதிரி தலைக்காணி போட்டு உட்காந்து தான் வந்து டீ குடிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஏரியா இது. இந்த இடம் ஓப்பனில் தான் இருக்குது. இங்கே உட்காந்து சும்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். இதுதான் இந்த பிக்சர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சர் வந்து 1957 எடுத்த பிக்சர் இது. கிட்டத்தட்ட 70 வருஷம் பழைய பிக்சர் இது. இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண பாக்ஸ், லாக்கர், யூஸ் பண்ண ஜுவல், மோதிரம், இது சப்பல், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல இடம் பார்க்குறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இடம் இருக்குது, பட் மோஸ்ட் ஆஃப் இது க்ளோஸில் தான் இருக்குது. எல்லாம் இந்த காஃபி மியூசியம் இது இருக்கிற எல்லாமே பார்க்க. பாதி வந்து பார்த்திங்கன்னா கடை, பாதி வந்து பார்த்திங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது, கவர்மெண்ட்டே ஓன் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்களோட ஆஃபீஸ்லாம் வச்சுருக்காங்க. மீதி கொஞ்சம் இதில் ஆர்ட் கேலரி மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் மியூசியம்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இவ்வளோ சுற்றி பார்க்கணும், இது பார்க்கணுன்னு வந்தாச்சு. பட் ஆனால் பார்க்க தான் முடியல, எல்லா இடமும் அது அந்த மாதிரி க்ளோஸில் இருக்குது. இது என்னென்னு பார்க்குறீங்களா, ஆக்சுவலாக இதுதான் வந்து பழைய துபாயோட ஒரு செவுரு. இந்த பழைய துபாய் பழைய பில்டிங் இருக்கும்ல, அதோடைய ஒரு லாஸ்ட்டு பாதி என்ன மிஞ்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செவுரு தான். பழைய துபாயோட ஒரு பில்டிங்கோட ஒரு செவுரு இது. ஐயோ ஹை, எத்தனை வருஷம் முன்னாடி கட்டியிருப்பாங்க, டச் பண்ணி பார்ப்போம். வாவ், இதில் பார்த்தீங்கன்னா அந்த சீஷல் அந்த இதெல்லாம் ஓடெலாம் கிடக்கு. அப்பயே அவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டிருக்காங்க. கீழெல்லாம் பாருங்க. கூட துபாயோட கடைசி செவுரு, 19th சென்ச்சுரியில் இருந்த ஒரு பில்டிங்கோட ஒரு கடைசி செவுரு இது. அதை எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்காங்கன்றது பாருங்கள். நான் போய் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம், பட் இங்கே பாருங்கள், வால் ஆஃப் ஓல்டு துபாய். இதுதான் த லாஸ்ட் பீஸ் ஆஃப் துபாய்ன்னு சொல்லுவாங்கள்ல. ஓகே, என்னமோ போங்க. ஆனால் இங்கே வெயில் தான் சும்மா அப்படியே கொளுத்துது. பார்த்தீங்கன்னா தெரியும்,
இந்த லாஸ்ட் வால் ஆஃப் துபாய்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஒரு செல்ஃபி அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். துபாயோட லாஸ்ட் வால்னு ஒரு இடம் பார்த்தோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பில்டிங் இருக்குது. இது மேலாம் போகக்கூடாது, எதுவுமே மேலே போகிறதுக்கு அலோடு கிடையாது. அவங்க ஒரு ஆஃபீஸர் சொன்னாங்க நம்மக்கிட்ட, யூ ஆர் நாட் சப்போஸ் டு கோ அப் இன் எனி ஆஃப் தோஸ் பில்டிங் அப்படின்ட்டு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெஞ்சு தான் இருக்குது. என்ன இதுன்னு தெரில எனக்கு. ஏதாவது அந்த காலத்தில் யூஸ் பண்ண பெஞ்சா இதெல்லாம் இல்லை, எனக்கு என்னன்னு தெரியல. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெஞ்ச் தான் இருக்குது இங்கே ஃபுல்லாக. என்னது இதுன்னு தெரியல எனக்கு. வெளில போக வேண்டியதுதான். உள்ள ஃபுல்லாக பெஞ்ச் வைக்க எதுக்குடா உங்களுக்கு ஒரு ரூமு? என்னடா நீங்கள் போய் பார்ப்போம் எங்கேயாவது. இப்போ அப்படியே திரும்ப அங்கே போர் அடித்ததுனால சும்மா இருக்க வேணாமேன்னு சொல்லிட்டு திரும்ப புர்ஜ் கலிஃபாவை பார்க்க வந்துட்டேன். எத்தனை தாட்டி வந்து பார்த்தாலும் இது பார்க்க புதுசாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் தான் தருது. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இந்த தான் தண்ணியெலாம் ப்யூரிஃபை ஆகுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது சும்மா தர ஏரியா. அந்த பிரிட்ஜ் மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்தாண்ட தான் ஃபவுண்டைன். பிபி துபாயெலாம் வந்தால் ஒரே வெயிலாக இருக்குது. சரியாந்திர வெயிலாக இங்கே இருக்குப்பா. இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலிஃபாவுக்கு கீழே கிட்டக்க நிற்கிறோம். ரொம்ப க்ளோஸாக நிற்கிறோம் நம்ம இப்போ புர்ஜ் கலிஃபா கிட்டக்க. தெரியுதா? இதே பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி போயிட்டுருக்கு. இது ஒரு இடமா. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டைன் ஹோட்டல். இதுதான் துபாய் ஃபவுண்டைன். இங்கே தான் வாட்டர் டான்ஸ் நடக்கும். இதுதான் புர்ஜ் கலிஃபா. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம புர்ஜ் கலிஃபாவுக்கு கீழே நிற்கிறோம். இதுதான் புர்ஜ் கலிஃபா. ஃபவுண்டைன் கிட்டக்க இருக்கோம் நம்ம இப்போ. இந்த இடத்துல தான் வந்து வாட்டர் ஃபவுண்டைன் டான்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, வாட்டர் டான்ஸ், அது நடக்கும். இதில் நம்ம நடந்து போகலாம். ஆனால் அதுக்கான என்ட்ரி இப்போ ஓப்பன் இல்லை. 20 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. நடந்து போகலாம், பட் அதுக்கான என்ட்ரி ஓப்பன் இல்லை. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் அண்ட் புர்ஜ் கலிஃபா. நம்ம மட்டும் நடக்கலாம் ஜாலியாக, யாரும் கேட்க மாட்டாங்க இங்கே. அது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல். அப்படியே ஆப்போசிட்டில் புர்ஜ் கலிஃபா வியூ தெரியும். இது எல்லாமே எம்ஆர்னு இருக்கும் பார்த்தீங்களா. எம்ஆர் இதை பாருங்கள், இது மேலேயும் எம்ஆர்னு எழுதியிருக்கும். பில்டிங் மேலேயும் எம்ஆர்னு எழுதியிருக்கும். எம்ஆர் எல்லாமே எம்ஆர் தான் இங்கே. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் கவர்மெண்ட் ஹாஃப் ப்ரைவேட் ஒன்றுன்ற மாதிரி. இது இங்கே இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா அப்பார்ட்மெண்ட்டுமே ஹோட்டலுமே வேலை அதிகம். ஏன்னா புர்ஜ் கலிஃபா வியூ இருக்குல்ல அங்கேருந்து பார்த்தா. இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா புர்ஜ் கலிஃபாலேயே நம்ம தங்குறதுக்கு ரெசிடென்ஸ் ஏரியாலாம் இருக்குது, அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஃபீஸஸ்லாம் நிறையா இருக்குது இதுக்குள்ளே. அங்கே சூரியன் இருக்குது. அந்த சூரியனை மறைச்சி அந்த லைட் ஷார்ப்பாக கட்டாக வருது, தெரியுது அவங்களுக்கு. அவ்வளோ வெயிலுங்க அடிக்குது. இது பார்த்திங்கன்னா புர்ஜ் கலிஃபா. புர்ஜ் கலிஃபா தெரியுதா? மூஞ்சி தான் கிளியராக தெரியல. அந்தளவுக்கு வெயில் இங்கே அதிகமாக இருக்குது.